ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா ஸ்கிரீன்? ஸ்கிரீன் தெரியுதாச்சு. ஓகே, ஸ்ட்ரிங் நம்ம நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் பாக்குறோம். நெக்ஸ்ட் டோக்கன்ஸ் பார்ப்போம். ஸ்ட்ரிங் அப்படின்னா வந்து டு டிஃபைன் ஸ்ட்ரிங் பைத்தான்ல பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வேலை பண்ணலாம். ஒன்னு சிங்கிள் கோட்ஸும் கொடுக்கலாம், இல்ல டபுள் கோட்ஸும் கொடுக்கலாம். போத் ரெண்டுமே அக்செப்ட் பண்ணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கோர்ஸ் அப்படிங்கிறது பைத்தான் ஃபார் பிகினர்ஸ். இதுல இண்டிவிஜுவல் கேரக்டர் நான் ரிட்டர்ன் பண்ணோம்னா ஐ கேன் ஸ்பெசிஃபை தி இண்டெக்ஸ் வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ணலாம். கோர்ஸ் 0ன்னு எடுத்தீங்கன்னா இட் வில் ரிட்டர்ன் தி ஃபர்ஸ்ட் கேரக்டர். கோர்ஸ் 1ன்னு எடுத்தீங்கன்னா இட் வில் ரிட்டர்ன் தி செகண்ட் கேரக்டர். லைக்வைஸ் யூ கேன் ரிட்டர்ன் ஆல் தி லெட்டர்ஸ் ஃப்ரம் த டெக்ஸ்ட். பைத்தான் ஃபார் பிகினர்ஸ். இதுல மைனஸும் இருக்கு. ரிவர்ஸ்ல எனக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் மைனஸ் யூஸ் பண்ணலாம். கோர்ஸ் -1னா இட் வில் ரிட்டர்ன் தி ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஃப்ரம் தி எண்ட்ல இருந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். கோர்ஸ் -2ன்னு பாத்தீங்கன்னா எண்ட்ல இருந்து எனக்கு செகண்ட் கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னா வந்து நேம்ஸ், எம்ப்ளாயி நேம்ஸ் இல்ல ஸ்டூடெண்ட் நேம்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒன் செகண்ட். இப்பதான் நான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? எல்லாருக்கும் வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வராதவங்க ஏற்கனவே வீடியோ இருக்கு, அத பாருங்க. பார்த்துட்டு டவுட் ஏதாவது இருந்தா செப்பரேட்டா வாட்ஸ்அப்ல கேட்டுக்கலாம். இப்போ இது செகண்ட் கிளாஸ். இன்புட் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டேன், வேரியபிள்ஸ் முடிச்சிட்டேன். ஆல்ரெடி யூ நோ வெரி வெல் அபவுட் வேரியபிள்ஸ். டேட்டா டைப்ஸ் தெரியும் உங்களுக்கு. நியூமரிக்கல், தட் மீன்ஸ் இன்டிஜர், அடுத்து ஃப்ளோட்டிங் பாயிண்டர், நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்னும் போது கேரக்டர், சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர் அப்படின்னும் போது ஸ்ட்ரிங் அப்படின்னு வரும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ல என்ன மாதிரிலாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போ கோர்ஸ் 1:5 அப்படின்னா ஐ கேன் ரிட்டர்ன் த லெட்டர்ஸ் பிட்வீன் 1 to 5. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் அப்படின்னு எடுத்தோம்னா பைத்தான் பாத்தீங்கன்னா PYTHON P0 இருந்து ஆரம்பிக்கும். ஸோ நான் எனக்கு வந்து 1ல இருந்து 5க்குள்ள வேணும் அப்படின்னும் போது இட் வில் ரிட்டர்ன் YTHO. ஸோ இந்த 1:5 ரேஞ்ச் நம்ம சொல்லி நம்ம லெட்டர்ஸை எடுக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேம் அப்படிங்கிறது இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் அப்பர் கேஸ், லோயர் கேஸ், டைட்டில் கேஸ், இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அ லெட்டர், இஃப் யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் அ லெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா here we are having a built-in function, string functions இருக்கு. அப்பர், லோயர், டைட்டில், ஃபைண்ட், ரீப்ளேஸ். அப்பர் மீன்ஸ் கேட்க மாட்டேங்குது. உனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. upper அப்படின்னா வந்து it will change the capital letters. lower means if you are giving capital, if you want to change small letters, அதாவது lower caseல மாறும். title case means each titleல first letter should be capital, so அது வந்து title case ஆ மாறும். if you want to find a particular letter P, letter இருக்கு அப்படின்னா it will return the index of the first occurrence of P. இப்ப இல்ல அப்படின்னா அங்க என்ன ரிட்டர்ன் பண்ணணும், -1ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இப்ப Pக்கு பதிலா Q மாத்தணும் அப்படின்னா நம்ம அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் டாட் ரீப்ளேஸ் P, Q. சோ நம்ம இது நம்ம இப்ப ப்ரோக்ராமா நம்ம பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணுங்க, பைத்தான் ஸ்கிரீன் கோடிங் ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பைத்தான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன். டைப் பண்ணிக்கோங்க. எம்ல நான் என்ன பண்றேன், இப்ப எம்ல ST டாட் அப்பர்ன்றது பண்ணிட்டேன். சோ எனக்கு அப்பர் கேஸா மாறிடுச்சு. இப்ப லோவர் கேஸ் மாத்துறேன். பைத்தானை நான் கேபிட்டல்ல கொடுத்துடுறேன். பைத்தானை கேபிட்டல்ல கொடுக்குறேன். so I want to change into lower case. so function lower அப்படின்னு டைப் பண்றேன். so m வேல்யூவை பிரிண்ட் பண்றேன். சோ எனக்கு பைத்தான் கேபிட்டல்ல கொடுத்தது இப்ப எனக்கு லோயர்ல வந்திருக்கு. able to understand? நம்ம கால்குலேட்டர் கொடுத்து லோவர் மாத்தணும், லோவர் வருது. ஆமா, கேபிட்டல்ல இருந்து ஸ்மால் லெட்டர்ஸ் மாத்தணும்னா தான் அந்த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் டைட்டில் கேஸ் கொடுக்குறேன்.
ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல இருக்கு, மத்ததெல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கு. If you want to find P, letter P. Once again, capital P நான் கொடுக்கல, small p கொடுக்கிறேன். So அதனால -1 வருது. So if you give capital P, okay, index value என்ன 0. P ஓட index value 0. If you want to change மேம் டவுட் சொல்லுப்பா. மேம் கேப் ஒரு P மட்டும் தான் கொடுக்குறோம், மீதி ஏதாவது வார்த்தை கொடுக்கலாமா? மத்த லெட்டர் கொடு, y கொடுத்து பாரு. நான் எக்ஸாம்பிளுக்காக டெமோ காமிக்கிறேன். நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதுல இருக்க எல்லாத்தையும் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மேம். இப்ப ரீப்ளேஸ் p க்கு பதிலா p, if I want to replace c. பைத்தான் சைத்தான் ஆயிடுச்சு. Are able to understand? These are the various string manipulations. புரியுதா? யாருக்கா டவுட் இருக்கா? புரியுது மேம். யாருக்கா upper lower title find replace? So next வந்து இன்னும் ஒரு ஆபரேட்டர் இருக்கு. in அப்படின்னா வந்து for example if you want to python word அதுல இருக்கு அப்படின்னா python in that course இன்னன்றது ஒரு ஆபரேட்டர். இன்னுனா it will check whether it is found in that text. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, C1 ல வந்து python in C1, இது எக்ஸாம்பிள் ஃபார் in ஆபரேட்டர். சோ பைத்தான்ல இன்னன்னு ஒரு ஆபரேட்டர் இருக்கு, ஸ்ட்ரிங்ல நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஐ கேவ் the task 1 arithmetic operator, addition, subtraction, multiplication, division ப்ரோக்ராம் போட சொன்னேன். இப்ப ஏற்கனவே நியூவா இருக்கவங்களுக்கு ரீகால் பண்றேன். சோ arithmetic operator means addition, plus, minus, asterisk, slash, float பாயிண்ட் வச்சு டிவைட் பண்ணோம். டபுள் ஸ்லாஷ் ஆனா வந்து டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா வெறும் இன்டிஜர் வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். பெர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா it will give the remainder of the division. If you want to find power a par b அப்படின்னு கண்டுபிடிக்கணும், a ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா you have to give double star. இது எல்லாமே வந்து arithmetic operators. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டார் கொடுத்தா டிவைட் பண்ணுமா? டபுள் ஸ்டார் கொடுத்தா டிவைட் பண்ணாது, டபுள் ஸ்டார் கொடுத்தா பவர் கண்டுபிடிக்கும். x ஸ்டார் ஸ்டார் y அப்படின்னா x to the power of y, x மேல y போடுவோம்ல, பவர்ல போடுவோம்ல, a ஸ்கொயர் கண்டுபிடிப்போம்ல. இப்ப 5 ஸ்கொயர்னு ஆமா மேம், a ஸ்கொயர் b ஸ்கொயர். இப்ப இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பண்ணலாம். என்னன்னு வெச்சுக்கோங்க, x equal to 5 னு வெச்சுக்கோங்க. x equal to 5, y equal to x star star x ஸ்கொயர் கொடுக்கிறேன், 2 கொடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க. 5 ஸ்கொயர் என்ன ஆன்சர்? print y. புரிஞ்சுச்சு மேம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, print y அப்படினா ஆன்சர் என்ன வரும்? x power 5. 5 to the 5 into 5, 5 to the power of 2. So 5 into 5, 25. Got it? புரியுதா? புரியுது மேம். ஓகே ஓகே. யா ரிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு அவுட்புட் வருது இல்ல வரல அப்படின்னா ரிப்ளை பண்ணுங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் we are going to see about augmented assignment operator. இத வந்து C++ எல்லாம் shortened assignment operator ன்னு சொல்லுவோம். For example, x equal to x plus 10, x ன்னு ஒரு வேல்யூ வச்சிருக்கோம். அதுல நான் 10 ஆட் பண்ணனும், x லயே நான் ஆட் பண்ணனும் அப்படினா if you want to write x equal to x plus 10 அப்படினா I have to write 5 things. x equal to x plus 10. அத நான் ஷார்ட் பண்ணி
பிளஸ் ஈக்குவல் டு மாத்திக்கலாம். ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னு சொல்லுவோம். இன் பைத்தான்ல ஆர்குமெண்டட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். பிளஸ் சேம் வேரியபிள்ல நான் சேஞ்ச் பண்றேன், வேற வேரியபிள சேஞ்ச் பண்றேன்னா எழுத முடியாது. எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 10 நான் எழுத முடியாது. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 10 ஐ கேன் ரைட் இட் எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 10. இதே மைனஸ் பண்றேன், எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 10. இதே மல்டிப்ளை பண்றேன், எக்ஸ் ஸ்டார் ஈக்குவல் டு 10. டிவைட் பண்றேன், எக்ஸ் ஸ்லாஷ் ஈக்குவல் டு 10. அதே மாதிரி மாடுலஸ் கண்டுபிடிக்கிறேன், எக்ஸ் மாட் ஈக்குவல் டு 10. ஸோ சேம் வேரியபிள்ல நான் கால்குலேட் பண்ணோம்னா நான் ஷார்ட்டா எழுதிக்கலாம். அதுக்கு பேரு ஆர்குமெண்டட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஸோ ஆபரேட்டர் பொறுத்த வரைக்கும் ப்ரெசிடென்ஸ் பாத்தீங்கன்னா எந்த ஆபரேட்டர் ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்மாஸ் ரூல் நம்ம மேக்ஸ்ல பாத்துப்பீங்க. அதே சேம் தான். parenthesis அங்க பிராக்கெட்னு சொல்லுவோம், இங்க parenthesis. நெக்ஸ்ட் பவர்ல இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி. நெக்ஸ்ட் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இது ஆபரேட்டர் பிரசிடென்ஸ். வாட் இஸ் பிரசிடென்ஸ்? பிரிவிலேஜ். எது ஃபர்ஸ்ட் எடுத்து செய்யணும், ஒரு கால்குலேஷன்ல எதை ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எங்க க்ளோஸ் பிராக்கெட் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பவர்ல இருந்தா நெக்ஸ்ட், அடுத்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், அட் லாஸ்ட் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இதுக்கு பேரு ஆபரேட்டர் பிரசிடென்ஸ். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இஃப் ஸ்டேட்மெண்ட். இது நீங்க 11th 12th இருந்தா உங்க புக் சிலபஸ் படி பாத்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் வரும், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு வரும். ஸோ அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல், எப்படி ப்ரோக்ராம்ல நான் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ஜம்ப் ஆகணும். ஸோ அந்த ஃப்ளோ ஜம்ப் ஆகுதுன்னா பேஸ்ட் ஆன் கண்டிஷன் மூலமாவும் ஜம்ப் ஆகும், இல்லைன்னா ஆர்டினரியாவும் ஜம்ப் ஆகும் அப்படின்னு இருக்குது. ஸோ அது கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதுதான் ஃப்ளோவை சேஞ்ச் பண்ணும், ப்ரோக்ராமோட ஃப்ளோவை. இட் வில் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்க ஃப்ளோ ஒரு ஸ்டெப்பை தாண்டி ஒரு ஸ்டெப்பையோ 3 ஸ்டெப்பையோ ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகும். சோ அப்படி பண்ணுச்சுன்னா பேஸ்ட் ஆன் கண்டிஷனல்னால அந்த ஜம்ப் இருக்குன்னா அதுக்கு பேர் கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். அன்கண்டிஷனலாவும் ஜம்ப் பண்ணுவோம் சம்டைம்ஸ், அதுக்கு பேரு அன்கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். கோ டு, பிரேக், கண்டினியூ அப்படின்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணுவோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். இதுல சிம்பிள் இஃப் இருக்கு, இஃப் எல்ஸ் இருக்கு, இங்க இருக்கிறது நெஸ்டட் இஃப் எல்ஸ். அதாவது இஃப் எல்ஸ் தப்பா போட்டிருக்காங்க, அது ரெண்டாவது லைன் ELIFL இல்லப்பா. எல்ஸ் இஃப்ல நீ C++ படிக்கிற, அங்க எல்ஸ் இஃப் ஃபுல்லாவே வரும். பைத்தான்ல இதான் சின்டாக்ஸ், ELIF தான். எல்ஸ்ல இருக்க EL எடுத்துக்கும், அடுத்து இஃப் ரெண்டுத்தையும் சேர்த்து எல்ஸ் இஃப்க்கு சின்டாக்ஸ் வந்து ELIF பைத்தான்ல. அதுதான் சின்டாக்ஸ் மாறும். நீங்க இப்ப படிக்கிறது C++ படிக்கிறீங்க, அதுல எல்ஸ் இஃப் வந்து ஃபுல்லாவே எழுதுவீங்க, எல்ஸ் ஸ்பேஸ் இஃப் போடுவீங்க. இதுல எல்ஸ் இஃப் இதுதான். ஓகே, ஒன்ஸ் அகைன் இஃப் எல்ஸ்க்கு வந்து இன்னொரு நோட்ஸ் ஒன்னு இருக்கு, நடுவுல வந்து அத ஷோ பண்றேன். எல்ஸ் இஃப்க்கு முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டேட்டா டைப் சொல்லிடுறேன். டேட்டா டைப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆபரேட்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் ஒன்னு வரும். ஒன்ஸ் அகைன் Ma'am, ரிலேஷனல் ஆபரேட்டர் சொல்லுங்க. ma'am, should we write this? You can write it, otherwise you can download. நான் இது வந்து என்கிட்ட இருக்கு, நான் PDF உங்களுக்கு அனுப்புறேன், பாத்துக்கோங்க. Okay, ma'am. ஆக்சுவலா ஒர்க் அவுட் பண்றது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா you ask me, I will send it in the group. Okay, ma'am. Thank you. ஓகே, எனக்கு மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா நான் மெயில் அனுப்பிடுவேன். Okay, ma'am. I will. ஓகே ஓகே, இது வந்து ஆக்சுவலா வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டேட் போர்டோட புக்கு. இது வந்து ஃபார் 11th 12th 9th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பக்காவா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இதையும் நான் யூஸ் பண்றேன், இன்னொரு மெட்டீரியலையும் யூஸ் பண்றேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல நம்ம ரிலேஷன் வச்சீங்க, ஐடென்டிஃபையர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ் தான், வேரியபிள்ஸ் பார்த்தோம். அதுல முக்கியமா ஒண்ணு என்ன அப்படின்னா வேரியபிள்ஸ் நம்ம தான் யூசர் தான் நேம் பண்றோம், நேமிங் யூசர் தான் பண்றோம், அதனால தான் அது பேர் யூசர் டிஃபைன்ட் வேர்ட்ஸ்.
ஸோ நேம் கொடுக்கும்போது we have to follow the rules. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் should not be digit and special character are not allowed. அதே மாதிரி ஐஃபன் பிளஸ் மைனஸ் அதெல்லாம் அலௌட் கிடையாது. கீவேர்ட்ஸ் அலௌட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கண்டினியூங்கிறது கீவேர்ட், அதனால இது இன்வாலிட். டோட்டல் மார்க்ல வந்து என்னன்னா அண்டர் ஸ்கோர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஒரு 2 வேர்டா இருக்கு, நான் ஒரு நேம் கொடுக்குறேன். இப்போ வந்து டோட்டல் சேலரி அப்படின்னு கொடுக்குறேன்னா டோட்டல் சேலரி TOTSALன்னு சேர்த்து எழுதலாம். அப்படி இல்லைன்னா you have to write TOT_SAL டோட்டல் மார்க்ஸ் எழுதிருக்கு பாருங்க, இது கரெக்ட். அதே மாதிரி நேம் டாலர் இஸ் a ஸ்பெஷல் கேரக்டர், ஸோ இட்ஸ் இன்வாலிட் ஐடென்டிஃபையர். நேம் 12 நேம்க்கு அப்புறம் இன்டிஜர் வரலாம், ஆனா முன்னாடி வரக்கூடாது. இப்ப ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இப்ப 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு வேணும், லூப்ல நான் போடணும், அப்ப STUD1 போட்டுக்கலாம். 1 STUDன்னு போடக்கூடாது. சோ ஒரு வேர்டுக்கு முன்னாடி நம்பர்ஸ் should not be allowed. சோ இதுதான் வந்து ரூல்ஸ் ஃபார் ஐடென்டிஃபையர்ஸ். கீவேர்ட்ஸ் அப்படின்னும் போது we are having system defined word, reserved word, அதுக்குன்னு மீனிங்ஸ் இருக்கு. நான் என் பர்சனலுக்காக அதை யூஸ் பண்ண முடியாது. எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அந்த ஸ்பெஷல் வேர்ட்ஸை நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கிளாஸ், ஃபால்ஸ், ட்ரூ, டெஃப், அண்ட், ஆர், இம்போர்ட், இன், இஃப், இது வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கும். பாத்தீங்கன்னா இப்ப சீல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 32 கீவேர்ட்ஸ், இதுல சில கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா. இன்னு வந்து இதுல புதுசு, இஸ், இன், பாஸ், ரேஸ், ட்ரை, ஹீல்டு, வித், இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். இதெல்லாம் நான் பர்டிகுலர் பிளேஸ்ல நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் தான் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டோம். addition, subtraction, multiplication, division, modulus, exponent. next floor division, double slash. ஒரு ஸ்லாஷ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ பாயிண்ட்ல டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லும். டபுள் ஸ்லாஷ் போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டீஜர்ல மட்டும்தான் ஆன்சர் சொல்லும். ஸோ நீங்க இதை கேரிட் அவுட் பண்ணி பார்க்கலாம். அடிஷன், சப்ராக்ஷன், இது ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம் குரூப்ல டாஸ்கா கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் மீன்ஸ் இஃப் யூ வாண்ட் டு கம்பேர் 2 வேல்யூஸ், 2 வேல்யூவை கம்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா A is equal to 100, B is equal to 35. 2 வேல்யூவை கம்பேர் பண்றேன். if you want to check equal means you have to use double equal. சிங்கிள் ஈக்குவல் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ல வந்துரும். ஒரு ஈக்குவல் மீன்ஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஈக்குவல்னு கொடுத்தாதான் இட் வில் செக் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவலன்ட் டு தி ரைட் ஹேண்ட் சைடுன்னு செக் பண்ணும். ஸோ கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. இதுல எல்லாமே எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க 100ம் 35ம் கம்பேர் பண்றோம். 100 ஈக்குவல் டு 35 ஃபால்ஸ், 100 is greater than 35 true, 100 is less than 35 false, 100 is greater than or equal to, either greater ஆ இருக்கலாம் இல்லனா equal to ஆ இருக்கலாம். ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தா ஓகே, or அப்படினா this or that. so true. 100 is less than or equal to 35 false, 100 is not equal to 35. ஆமா 100 உம் 35 ஈக்குவல் கிடையாது, true. are able to understand? இந்த ப்ரோக்ராம் நீங்க ட்ரை அவுட் பண்ணலாம். ஓகே மேம். இது 1 or 2 மட்டும் ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் வருதான்னு பாருங்க. நான் உங்களுக்காக போடுறேன். if you want to get two values, inputல enter a value for A, enter a value for B ன்னு வாங்குறீங்க. next print பண்றீங்க A உம் B உம் both are equal ஆ இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. once again python code. A value 100, B வந்து 35. நீ அதை ரன் பண்ணும்போது தான் நீ வந்து வேல்யூ கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது தான். இந்த இடத்துல நான் ப்ரோக்ராம் டைப் பண்றேன். ஸோ இதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் XYன்னு வச்சுக்கிறேன், இல்லை AB, whatever you want you can keep it as variable A. so I'm getting int of input, open bracket, double quotesல enter the value. double bracket போட்டா double close bracket போடணும். ஸ்ட்ரிங்கா இருந்தா டபுள் கோட்ஸ்ல போடணும்பா. C++ல உனக்கு கண்டிப்பா டபுள் கோட்ஸ் போட்டே ஆகணும். இது 2 பிராக்கெட் எதுக்குன்னா இன்புட்ங்கிறது ஒரு மெத்தடு,
அதுல நீ ரீட் பண்றதெல்லாம் ஸ்ட்ரிங்கா ரீட் பண்ணும். சோ நான் அதை வேல்யூவா கன்வெர்ட் பண்றதுக்கு இன்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். enter the value colon double quotes close பண்ணிக்கிறேன். next b equal to int open bracket input double quotes enter the value of b. Enter the value of b. Enter the value of a. Colon double quotes close பண்ணிக்கிறேன், bracket close பண்ணிக்கிறேன். Another bracket, ரெண்டு bracket open பண்ணிருக்கேன்ல, so I forgot it. மேம் அதான் கேட்டேன். ஓகேப்பா, ஓகே. ரெண்டு bracket close பண்ணிக்கோங்க. I will show the program. Yeah, printing உள்ளே நம்ம செக் பண்ணிக்கலாம். printing இடத்துல செக் பண்ணிக்கலாம் true or false. So print a வேல்யூவை print பண்றேன். So double quotesல a equal to double quotes close பண்ணிட்டு comma a capital A கொடுத்திருக்கேன். ஸோ எப்பவுமே ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போது ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்றது பெஸ்ட். ஸோ எந்த இடத்துல நமக்கு வேணுமோ அந்த இடத்துல நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ கம்மா டபுள் கோட்ஸ்ல b equal to double quotes close பண்றீங்க comma b. This is for only printing. printல double quotesல a is not equal to b equal to b. நீங்க அந்த not equal to symbol கூட போட்டுக்கலாம், exclamation equal to போட்டுக்கலாம். b கம்மா இந்த இடத்துல நான் ஆபரேட்டர் செக் பண்றேன். so operator check பண்றதுக்கு you have to write the expression a is not equal to b. a is not equal to b. a value கொடுக்கிறேன் 100, b value 35. a is not equal, a and b print பண்றேன். இல்ல 100 is not equal to 35 கொடுத்தா ஆன்சர் என்ன வரணும், true அப்படின்னு வரணும். we got it, a equal to 100, b equal to 35. a is not equal to b, true. இதுல நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம்ல is equal to அப்படின்னு is equal to கேட்டா false ன்னு சொல்லும். ரன் பண்ணீங்கன்னா we have to give the value. 100 கொடுக்கிறேன்னா ட்ரூ வரும். மாத்தி கொடுக்கிறேன் அப்படின்னா வந்து திருப்பி ரன் பண்றேன். giving different values 13, 15 23 கொடுக்கிறேன். சாரி, நான் செக் பண்றது நாட் ஈக்குவல் டு செக் பண்ணல, ஈக்குவல் டு செக் பண்றேன். ஸோ அந்த சென்டென்ஸையும் you have to change. இட்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டுன்னு செக் பண்றேன் இந்த இடத்துல. ஸோ ரன் பண்றேன். ஏவும் பியும் ஈக்குவலா, ஏல 12 கொடுக்குறேன், பில 23 கொடுக்குறேன். ரெண்டுமே ஈக்குவல் டு கிடையாது. a is equal to b ஆ false. got it? புரியுதா? எல்லாருமே ட்ரை பண்ணீங்களா? Yes, ma'am. ஆன்சர் வந்துட்டா? Yes, ma'am.
You can try all the operations, the relational operations, the comparing any two values. So மொத்தம் 6 இருக்கும். less than, greater than, less than or equal to, greater than or equal to, not equal to. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். ரெண்டு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனை கம்ப்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனை கம்பைன் பண்ணி செக் பண்றதுக்காக நம்ம லாஜிக்கல் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். ஸோ லாஜிக்கல் ஆபரேட்டர் வந்து ரெண்டு ரிலேஷனல் ஆபரேஷனை கம்பைன் பண்றதுனால அதுக்கு பேர் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் பேரு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 3 ஆபரேட்டர்ஸ் இருக்கும், ஆர் அண்ட் நாட். லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் நாட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கம்பேர், அதாவது அசெண்டிங், அதாவது ஃபைண்டிங் biggest of 3 values. ஸோ அதுல நம்ம இதை யூஸ் பண்ணி நம்மளால ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எப்படின்னா ரெண்டு எக்ஸ்பிரஷன் நடுவுல அந்த ஆபரேட்டர் நீங்க போடணும். A 97 வச்சிருக்காங்க, B 35 வச்சிருக்காங்க. லாஜிக்கல் ஆபரேஷன் எக்ஸ்பிரஷனை எவால்வேட் பண்ண சொல்றாங்க. ஸோ A is greater than B or A is equal to B. எய்தர் ஏதாவது ஒண்ணு இருந்தாலுமே எனக்கு ட்ரூன்னு வரும். ஸோ 97 35 விட பெருசு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னும் போது எய்தர் ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் ஆன்சர் ட்ரூ வரும். அண்ட்னா ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருந்தாதான் எனக்கு ட்ரூன்னு வரும். ஸோ இதுல ஃபால்ஸ்ன்னு வரும். நாட் அப்படின்னா ஆப்போசிட், ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் ட்ரூ. அதாவது இங்க ஏ இஸ் கிரேட்டர் தென் பி ட்ரூ, நாட் ட்ரூ அப்படின்னும் போது என்ன ஆகும், ஃபால்ஸ்ன்னு மாறும். ஆப்போசிட்டா நம்ம செக் பண்ணோம்னா நாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இதுல எல்லாத்துலயும் 3 கிரேட்டர் தென் வருது ஃபர்ஸ்ட். அது வந்து 3 கிரேட்டர் தென் இருக்கு. எதுல எல்லாத்துலயும் 3 கிரேட்டர் தென் இருக்கு? இதுல தானே சொல்றீங்க. அது ப்ரோக்ராம் ஐடிஎல்இல பைத்தான் ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கிரேட்டர் தென் பிரசிடென்ஸ் அந்த சிம்பிள் இருக்கும். லாஸ்ட் டைம் கிளாஸ்ல எடுத்தேன், நான் ஸ்கிரீன் காமிக்கிறேன் 1 செகண்ட் டவுட்காக. லிசன். லிசன், இதான் ஸ்கிரீன். பைத்தான் 3.7.2 நீ ரன் பண்ண லேப்டாப்லனா ஐடியல் ரன் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு ஆன்சர் எப்படி இருக்கும்னா முன்னாடி எப்பவுமே வந்து அந்த ஆபரேட்டர் இருக்கும். able to understand? அது நம்ம டைப் பண்றது கிடையாது. Got it? Okay ma'am. Okay. Logical operator, operators புரிஞ்சுதா? Operators புரிஞ்சுதா? Okay. So assignment operators last that is shorten assignment சொன்னல, augmented assignment operators இப்ப முன்னாடி பார்த்தோம். x equal to 10, x equal to x plus 10 அப்படின்னா வந்து I can use plus equal to, minus equal to, star equal to, slash equal to. x ன்ற வேல்யூலே நான் பண்ணுனேன் அப்படின்னா I can use this one assignment operator யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது அதுக்கான ப்ரோக்ராம். பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்ற வேல்யூலயே நான் ஆட் பண்ணணும், எக்ஸ்ல மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்டிஷனல் ஆபரேட்டர். இத வந்து டெர்னரி ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஒரு எக்ஸ்பிரஷன்ல ட்ரூவா இருந்தா செகண்ட் எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸா இருந்தா தேர்ட் எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால இதுக்கு இன்னொரு நேம் வந்து டெர்னரி ஆபரேட்டர், C++ல எல்லாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ட்ரூவா, வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ, ட்ரூ வேல்யூவை சொல்லிடுறோம். இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஆன் ட்ரூ வில் பி எக்ஸிக்யூட்டட், எல்ஸ் ஆன் ஃபால்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். இதான் இதனுடைய சின்டாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மென்ன்ற ஒரு வேரியபிள்ல 49 நான் ஸ்டோர் பண்றேன். எப்ப 49 ஸ்டோர் ஆகும்னா 49 இஸ் லெஸ் தென் 50 அப்படின்ற கண்டிஷனா இருந்தா 49 ஸ்டோர் ஆகும், எல்ஸ் 50 ஸ்டோர் ஆகும். Are you able to understand? கண்டிஷன் ஆபரேட்டர், கண்டிஷன் ஆபரேட்டருக்கு நம்ம இஃப் வரும்போது ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஓட்டிங் இங்க கூட கண்டிஷன் ஆபரேட்டருக்கு இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. AB 30 20 அசைன் பண்ணிக்கிறாங்க. மின் ஈக்குவல் டு மினிமம் எனக்கு வேல்யூ வேணும். எது இதுல மினிமம்? 30 20 எது மினிமம்? 20 ஓகே மேம். இப்போ யூஸ் பண்ணி பண்ணனும். இல்ல அந்த மின் ஈக்குவல் டு A. எப்ப A
A is less than B இருந்தா A தான் மினிமம் இல்லனா B தான் மினிமம். So இந்த ப்ரோக்ராம் we can type it. Okay. Screen view இங்க A B smallest number கூட ஒரு ப்ரோக்ராம் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் 2 டிஜிட்ல ரெண்டு நம்பர்ல எது சின்னது அப்படின்னு ஏவும் பியும் பிரிண்ட் பண்றேன். இதுலயே நம்ம கால்குலேட் பண்ணலாம். ரிசல்ட்னு ஒன்னு வச்சுக்கோங்க. RES equal to A small a if A is once again coding பார்த்துக்கோங்க. if A is less than B else B print the minimum. இப்போ மினிமம் பிரிண்ட் பண்ணிட்டோம். அப்ப இன்னொன்னு என்னவாதான் இருக்கும்? இன்னொரு வேல்யூ என்னவாதான் இருக்கும்? மேக்ஸிமம். எஸ், வெரி குட். சோ மேக்ஸிமம், மினிமம் அண்ட் மேக்ஸிமம். சோ அடுத்து வந்து நான் மேக்ஸிமம் RESல வரும். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் என்ன அப்படின்னா I have to use. ஓகே, இப்போ மினிமம் மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம். மேம் ரிசல்ட் நம்ம ஷார்ட் ஃபார்மா அது இருக்குமா? ஆமா, RESங்கிறது நான் யூஸ் பண்ண ஒரு வேரியபிள் நேம். RES once again. தப்பா கொடுத்துட்டேன். டபுள் கோட்ஸ். Ma'am, what means RES? RES is nothing but a variable which is store the answer. இப்ப A ல வந்து plus minimum. once again run பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கோடிங்க. So 45 கொடுக்கிறேன், 30 கொடுக்கிறேன், which is minimum here 30. yes 30. A 45 B 30. ஆன்சர் எனக்கு minimum equal to 30. ஆன்சர் கரெக்ட்டா வந்துருச்சா? இப்ப கோடிங் பாத்துக்கோங்க. இப்ப கேளுங்க, டவுட் கேளுங்க. மிஸ் ரிசல்ட்னு ஃபுல்லா அடிக்கலாமா? நம்ம இஷ்டம் தான். இந்த ரிசல்ட் ஃபுல்லாவும் டைப் பண்ணிக்கலாம். ஆர்ன்னு சின்னதா வச்சுக்கலாம், RESன்னு வச்சுக்கலாம். தட் இஸ் யூசர் டிஃபைன் வேர்ட்ஸ். எனக்கு அதுக்கான மீனிங் என்ன கேட்டா நான் கரெக்டா சொல்லணும். ரிசல்ட் நீ ஃபுல்லாவும் டைப் பண்ணிக்கலாம். RESன்னு வச்சுக்கலாம், வெறும் ஆர்ன்னு கூட வச்சுக்கலாம், ஆன்சர்ன்னு வச்சுக்கலாம், ANSன்னு வச்சுக்கலாம். ஓகே யூசரோட சாய்ஸ் அது. பைத்தான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட். என்ன அப்படின்னா இப்ப C++ல தான் வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். இந்த வேரியபிளை டைரக்டா டிக்ளேர் பண்ணிடுறோம். நான் ஏவை வந்து ஸ்டோர் பண்றேன். அப்ப ஏ என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப் வந்து RESக்கு போயிடும். மிஸ் டவுட், இது C++ல நம்ம செவிகோலன் போடுவோம், இதுல போடுறது இல்ல. இல்ல C++ கோடிங் எடுத்து பண்ணனும். இல்ல செவிகோலன் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்ப்பா. C++ல போடணும்னா C in A B ரீட் பண்ணனும். C in greater than A greater than B ரெண்டும் ரீட் பண்ற. அந்த கண்டிஷனல் ஆபரேட்டர் இருக்கும். மேம் ஓகே மேம் ஓகே. செவிகோலன் மட்டும் போடக்கூடாதுன்னு கேட்டேன். இதுல வந்து இதுல செமிகோலன் எந்த இதுக்குமே செமிகோலன் இதுல வராது. பைத்தான்ல கோலன் மட்டும் வரும். எங்க கோலன் வரும் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணும்போது, இஃப் எல்லாம் இது பண்ணும்போது கோலன் வரும். நெக்ஸ்ட் பாப்போம். இதுல செமிகோலனே வராது. C++ல ஜாவால எல்லாம் உங்களுக்கு செமிகோலன் வரும், இதுல செமிகோலன் வராது. புரியுதா? புரியுது மேம், புரியுது. Yes, ma'am. ஆன்சர் வந்ததா உங்களுக்கு?
இதுவே அப்படியே ஆப்போசிட்டா மாத்திட்டீங்கன்னா மேக்ஸிமம், அதாவது லெஸ் தென் தான் மினிமம் கண்டுபிடிக்கிறோம். இதே கிரேட்டர் தேன் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துரும். இதே இதுல கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா greater than symbol கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படின்றது வந்து. Ma'am, I have a question. சொல்லுங்கப்பா. Ma'am, you wrote RES, right? We can write anything. Anything, you can write anything, but you should know the what is that. நான் RES போட்டிருக்கேன், என்ன வேணாலும் C கூட போட்டுக்கலாம், இல்ல என்ன லெட்டர் வேணாலும் போட்டுக்கலாம். that is storing the answer, that's all. Okay, that ma'am. way storing the result. Okay, ma'am. So இப்போ மேக்ஸிமம் அதே 40 35 கொடுக்குறேன், 45 30 கொடுக்குறேன். maximum is 45. ஆன்சர் எல்லாருக்குமே வந்துருச்சா? ஆன்சர் எல்லாருக்குமே வந்துருச்சா? எஸ் மேம். ஓகே. So next வந்து என்ன அப்படின்னா, இதுல என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், டீலிமிட்டர்ஸ், தட் மீன்ஸ் பிராக்கெட், என்னென்ன பிராக்கெட் யூஸ் பண்ணலாம், ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணலாம், தட் இஸ் ஸ்கொயர் பிரேசஸ். செகண்ட்ல இருக்கிறது இது ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் இருக்கிறது parenthesis சொல்லுவோம், இல்ல ஆர்டினரி பிராக்கெட். செகண்ட்ல இருக்கிறது ஸ்கொயர் பிராக்கெட், தேர்ட் கர்லி பிராக்கெட்ஸ், தென் கம்மா, கோலன், full single quotes, equal to, semicolon. So இதுக்கு பேரு delimiters. What are the punctuations we can use in Python அப்படின்றது we have to know. Next, literals அப்படின்னும் போது constant தான் literals ன்னு சொல்லுவோம். That is variable will change the value during the execution of the program. variable ஓட value change ஆகும் ஆகாமையும் இருக்கும், ரெண்டுமே நடக்கும். அதனால அதுக்கு பேரு வேரி ஆகும், அதனால தான் அதுக்கு பேரு வேரியபிள். literals means the value of the literals should not affect during the execution of the program. For example, இப்போ ஒரு நேம்னு ஒண்ணு வச்சிருப்போம், ஸ்டூடெண்ட் நேம். அந்த நேம்ல எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது, அது ஸ்டூடெண்ட் நேம் தான். ஓகேவா? இப்ப பையன் ஒரு வேல்யூ யூஸ் பண்றோம், பையோட வேல்யூ என்ன? பை எது வேணாலும் நம்ம எழுதிக்கலாம், நம்பர் எக்ஸ்டென்ட் அட்ட நம்பர் நேம்ஸ். நீங்க சொல்றது கரெக்ட்டா மேம்? பையோட வேல்யூ என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட்டா 3.14 3.14 or 22/7. 22/7. okay. இப்போ if you want to find the circle ஓட ஏரியா, பெரிமீட்டர் அப்படிலாம் கால்குலேட் பண்ணும்போது பை ஆர் ஸ்கொயர், பை சிம்பிள், மேக்ஸ்ல இருக்க சிம்பிள் போட முடியாது, நம்ம பைன்னு ஒரு லெட்டர் தான் போட முடியும். அதுல நான் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவேன். அந்த பையோட வேல்யூ 3.14 should not affect. பையோட வேல்யூ எப்பவுமே அதே வேல்யூ தான். அதனால என் ப்ரோக்ராம்னால அந்த வேல்யூ என்ன பண்ணக்கூடாது, சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படிப்பட்டதுதான் என்னன்னு சொல்லுவோம், லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் கான்ஸ்டன்ட். இட்ஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் வந்து 3 டைப்ஸ் இருக்கு, நியூமெரிக்கல் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட், பூலியன். that means true or false. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர் சிஸ்டம் வச்சு நியூமெரிக்கல்க்கு அடுத்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட், அதாவது நேம், எஸ் ஆர் நோ. இப்ப நான் சாய்ஸ் பேஸ்ட் क्वेश्चन கேக்குறேன், எய்தர் எஸ் கண்டிஷன் செக் பண்றேன், சோ எஸ் நோ, சோ அதெல்லாம் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்டா நான் ட்ரீட் பண்றேன். பூலனா இந்த இது பிளஸ் மைனஸ் இந்த ஆபரேட்டர்ஸ் வரும். பூலியன்னா வந்து ஆபரேட்டர்ஸ் வராது, பூலியன்னா ரெண்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே மேம், ஓகே நான் குழப்பிட்டேன். So next one is escape sequence. Here we are using some special character யூஸ் பண்றோம் நம்ம, கமா, அதாவது ஸ்லாஷ், டபுள் ஸ்லாஷ், ஸ்லாஷ் n. that means ஸ்லாஷ் கிடையாது, இதுக்கு பேரு பேக் ஸ்லாஷ். ஸ்லாஷ் அப்படின்னா டிவிஷன், அதுக்கு ஆப்போசிட்டா போடுறதுக்கு பேரு பேக் ஸ்லாஷ். இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, எனக்கு பிரிண்டிங் வரும்போது ஃபார்மேட்டிங்கா வரணும், இது எதுவுமே பிரிண்ட் பண்ணாது. இப்ப பேக் ஸ்லாஷ் என்னன்னு கொடுத்தீங்கன்னா நியூ லைன் ஃபீட் பண்ணும். இப்ப பைத்தான் லாங்குவேஜ், பைத்தானுக்கு அப்புறம் லாங்குவேஜ் கீழே வரணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் பேக் ஸ்லாஷ் n. ஓகே. சோ அதே மாதிரி எனக்கு டேப் வேணும், வெர்டிக்கல் ஹரிசாண்டல்ல எனக்கு ஸ்பேஸ் வேணும்னா பேக் ஸ்லாஷ் n யூஸ் பண்ணுவேன். வெர்டிக்கல்ல வேணும்னா பேக் ஸ்லாஷ் n யூஸ் பண்ணுவேன். ஹரிசாண்டல்ல லெஃப்ட் டு ரைட்ல எனக்கு வேணும்னா பேக் ஸ்லாஷ் t யூஸ் பண்ணுவேன், டேப். இப்ப பைத்தானுக்கும் லாங்குவேஜுக்கும் நடுவுல கேப் வேணும். திஸ் இஸ் கால்ட் a space between left to right, horizontal.
அதுல வந்து என்ன யூஸ் பண்ணுவேன்னா டேப் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேர் வந்து \t. நெக்ஸ்ட் வந்து அப் அண்ட் டவுன், தட் இஸ் வெர்டிக்கலா எனக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல வரணும் செகண்ட் லைன்ல வரணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் \n. ஸோ நியூ லைன் கேரக்டர். ஓகேவா? எனக்கு சிங்கிள் கோட்ஸ் வேணும், நான் டைப் பண்ணும்போது எனக்கு சிங்கிள் கோட்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப டசன்ட் நானா டைப் பண்ணக்கூடாது, அதுலயே வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா I have to use /single quotes. எனக்கு டபுள் கோட்ஸ் வேணும்னு பாத்தீங்கன்னா /double quotes. ஸோ இதுல மெயினா நம்ம யூஸ் பண்றது நியூ லைன் கேரக்டர், தட் மீன்ஸ் \n \t தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ we saw all the data types already. Next we are seeing going to see control structure. கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா இல்ல இது வரைக்கும் எடுத்தது ஏதாவது டவுட் இருக்கா? அதே பார்க்கலாம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் கரெக்ட்டா ரிவைஸ் பண்ணுவோம். அதர்ஸ் so far there is any doubt? இல்ல உங்களுக்கு புரியுதா? கிளாஸ் புரிஞ்சுதா? Yes ma'am. ஓகே, இத பேஸ் பண்ணி நான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் மட்டும், ஏன்னா அது இருந்தாதான் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நீங்க எழுத முடியும். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் மட்டும் ஃபாஸ்டா ஒண்ணு இஃப் மட்டும் எடுத்துடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது சீக்வென்ஷியல், ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், ஐட்ரேட்டிவ். சீக்வென்ஷியல் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் டைப் பண்ணதெல்லாம் அடுத்தடுத்து லைன் போகும், ஃப்ளோ. ஆல்டர்னேட்டிவ் பிரான்ச்சிங் அப்படின்னா if you want to jump ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணியே ஆகணும் பிகாஸ் ஆஃப் சம் கண்டிஷன் அப்படின்னும் போது என்னென்ன இருக்குன்னா சிம்பிள் இஃப் அப்படின்னா இந்த சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 இல்லையா அந்த பிளேஸ்க்கு போகவே போகாது கண்டிஷன் இல்லைன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு செக் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னா என்ன 18 and above இருந்தா நீங்க ஓட்டிங் போடலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஆன்சர் எதுவுமே வராது. யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு வரணும், அது செகண்ட் இஃப் எல்ஸ்ல பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா x equal to input enter your age enter பண்றோம், x is greater than or equal to 18 ன்னு செக் பண்றோம். it is the condition. இந்த ifல தான் என்னன்னா கோலன் வரும். பைத்தான் பொறுத்த வரைக்கும் மத்த ப்ரோக்ராம்லாம் சில C++ல லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ல should be stop. எங்க போடக்கூடாதுன்னா if லூப்ல எல்லாம் போடக்கூடாது. ஆனா பைத்தான் பொறுத்த வரைக்கும் ifல லூப்ல எல்லாம் you have to put colon. so if x is greater than or equal to 18 இருந்தா you can print you are eligible for voting. அப்படின்னா நீங்க 18க்கு மேல நீங்க வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். 18க்குள்ள கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எதுவுமே வராது. சப்போஸ் எனக்கு ஆன்சர் வேணும், ஒன் செகண்ட். இப்ப டவுட் 18 கொடுத்தா அப்ப மைனஸ் பண்ணி காட்டுமா இல்ல 18க்கு மேல இருக்குன்னு அப்படி காட்டிருக்குமா? அப்படி இல்ல, 18 கொடுத்தா 18ல இருந்து 18 மேல கொடுத்தா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங், உங்களால ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லும். 18க்கு கீழே கொடுத்தோம்னா எதுவுமே சொல்லாது, கோடிங் எழுதிரும். ஆமா, யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஒன் செகண்ட். ஓகே மேம். மேம் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. இந்த இஃபோட முடிச்சுக்கிறேன்ப்பா. இப்ப பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் போயிடுவோம். ஐ வில் ரைட் இட், யூ கேன் see and do it. ஓகே, இப்போ நம்ம we are getting age. ஓகே, ஸோ ஒரே ஒரு வேல்யூ வாங்கிக்கிறோம். enter your age. இங்க ஏஜ் அப்படின்றது நான் யூஸ் பண்ற வேரியபிள். இங்க எல்லாருமே ஏஜ் தான் வைக்க முடியும், ஏன்னா நான் கெட் பண்றது ஏஜ். ஸோ ரிலவெண்டா இருக்கு அப்படின்னா, லென்த்தியா இருக்குன்னா ஷார்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம், ஷார்ட்டாவே இருக்குன்னா நம்ம வேரியபிள் அப்படியே வச்சுக்கலாம். என்டர் யுவர் ஏஜ். மேம் இப்போ எனக்கு டவுட், இப்போ நம்ம கோடிங்க்கு நம்ம எழுதுற அண்டு போடுறோம், அதுக்கு பிறகு கம்ப்யூட்டர் அண்டு போட்ட இன்புட் காட்டுமா? முடியவே இல்லை. என்னப்பா, ஒரு நிமிஷம், இது இந்த ப்ரோக்ராம் முடிச்சிடுறேன். ஒன் செகண்ட், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து டைப் பண்ணிக்கிறேன். ஏஜ் int open bracket
put enter your age. Your age. So colon double quotes close பண்றேன், ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். If age is greater than or equal to 18, then once again colon வச்சிருங்க. Print. You are eligible for voting. ரன் பண்ணுங்க. பேஜ் செக் பண்றேன். 19 கொடுக்குறேன். You are eligible for voting வருது. இதை நான் ரன் பண்றேன். below 18 கொடுக்குறேன். எனக்கு ஆன்சர் எதுவுமே வராது. இப்போ எனக்கு இங்க ஆன்சர் வரணும் அப்படின்னா I have to put else. ஸ்கிரீன் தெரியல. ஸ்கிரீன் தெரியலையா? எல்லாருக்கும் தெரியுதா? இப்ப தெரியுமா? print. செகண்ட் டபுள் கோட்ஸ் கொடுக்கல, அதனால கலர் சேஞ்ச் ஆகல. இதுல எரர் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நீங்க டைப் பண்ணும்போது ஈஸியாவும் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக் பார்த்து எரர் கண்டுபிடிக்கலாமா? eligible for voting. இப்ப 14 கொடுக்குறேன். you are not eligible for voting. so simple if மட்டும் கொடுத்தேன்னா செகண்ட் என்ன நெக்ஸ்ட் அதை விட கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா என்ன ஆகும் அப்படின்றதுக்காக you have to use if else. இப்ப நெஸ்டட் if else நம்ம ஒரு கோடிங் பார்த்தோம் இன்னொரு மெட்டீரியல்ல. இப்ப ஹாட்டா இருந்தா ஹாட் டே, கோல்டா இருந்தா கோல்ட் டே, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே, இன்னைக்கு நல்லா இருக்குது எனக்கு டே அப்படின்னு பாத்தீங்கன்னா checking is hot அப்படின்னா print hot. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதுலயே வந்து 3 choices வச்சுக்கலாம். இது 2 choices. ஃபார் எக்ஸாம்பிள் if you want to check gender, m இது லெட்டர் வாங்குறீங்க. if you are male, m வாங்குறீங்கன்னா you print male. if you want to print f இருந்தா female. இல்ல another one is you can print it. okay, so அது மாதிரி வந்து if else யூஸ் பண்ணி we can solve many problems. so இது புரிஞ்சுதா? if else புரிஞ்சுதா? 3 conditions இருக்கு, more than 3 conditions இருக்கு அப்படின்னா nested if. so அதுதான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். if else if else ifல இங்க elif மட்டும் தான் வரும். அது பைத்தானோட syntax. so நான் கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். if there is any doubt you can ask here also, otherwise you can watch